தி இன்னசென்ட் டாக் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஊடகவியலாளர் விவேகானந்தன் ராமதாஸ். வணக்கம். வணக்கம். சுற்றி பழச்சி பேசுறது கூட ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுறேன். விஜய் பிரதமர் ஆனார் அல்லது விஜய் பிரதமர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குதா? விஜய் பிரதமர் ஆனாங்கிறது என்ன நடக்குது அப்புறம் பார்க்கலாம். விஜய் பிரதமர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குதா? இதுதான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்குது. என்ன நடக்குது? வாய்ப்பு இருக்குதா இல்லையாங்கிறத தாண்டி அவங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. முதல்ல ஆதவ அர்ஜுனா ஒரு பால் போட்டார், ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் பிரதமர் ஆகணும் அப்படின்னு. உடனே அடுத்தடுத்த அமைச்சர்கள் வந்து சிக்ஸர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்னன்னா கிளியர் கட்டாக விஜய் பிரதமர் ஆகணும் அப்படிங்கிறத வந்து கில்லி சரத் வந்து பேசினார். ஏஎம்பிஎம் பார்க்காமல் வேலை செய்யும் எங்கள் சிஎம்ஏ, நீங்கள் தான் பாரதத்தின் அடுத்த பிஎம் அப்படின்னு அவர் கவிதை மாதிரி வாசித்தார். அதுக்கு பிறகு 100 நாள் சாதனை கூட்டம் அப்படின்னு நடத்தினாங்க. தமிழ்நாடு முழுக்க தாவேகா சார்பில் மாவட்டங்கள் தோறும் 100 நாள் சாதனை கூட்டம். அந்த சாதனை கூட்டத்தில் பேசின எல்லா அமைச்சர்களும் விஜய் தான் அடுத்த பிரதமர் அப்படிங்கிறத பேசியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக நம்ம மரிய வில்சன் நிதி அமைச்சர் அவருமேவா? ஆமாம், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நேஷ்னல் லெவலில் ஒரு லீடர் உருவாகிட்டு இருக்கிறார். அவர் வேறு யாரும் கிடையாது, நம்ம தளபதி தான். 2029 என்ன மாற்றம் வரப்போகுதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீநாத் அமைச்சர், விஜயினுடைய ஃப்ரெண்டு அமைச்சர். ஆமாம், டெல்லியே நாளைக்கு நம்ம தளபதி கையில் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறார். செங்கோட்டையன் அவர் வந்து என்னை பார்க்கறதுக்கு நிறைய வட மாநிலத்தவர்கள்லாம் வந்தாங்க, அவங்க எல்லாருமே ஏங்கி கிடக்கிறார்கள். எங்களுக்கு வந்து உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சிஎம் எங்களுக்கு கிடைக்கலையே. அதனால் விஜய் வந்து வட மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி உருவாகி கொண்டிருக்கிறது. விஜய் வந்து பிரதமராக போகிறார், வட மாநில மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அப்படின்னு செங்கோட்டையன் பேசுகிறார். இவங்கெல்லாம் கூட இருக்கிறவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு அந்த அஜெண்டா இருக்கிறது, நேஷ்னல் அஜெண்டா. தமிழக வெற்றி கழகத்துக்கு தேசிய வெற்றி கழகமாக மாறுவதற்கான நேஷ்னல் அஜெண்டா இருக்கிறது அப்படிங்கிறத அமைச்சர்கள் உறுதிப்படுத்திட்டாங்க. இதில் வந்து நான் தான் அவுட்டா அப்படிங்கிற மாதிரி இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறது யாருன்னா, அவசரமாக நைட்டோட நைட்டாக பேகை தூக்கிட்டு ஓடினாங்க பாருங்க காங்கிரஸ். ரிசல்ட் வந்து ஒரு அவ்வளோ பயம் இருக்குதா என்ன, அவ்வளோ நெருக்கடி இருக்குதான் அவங்களுக்கு இப்போதான் அறிவிச்சிருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ரிசல்ட் வந்து நைட்டோட நைட்டாக போய் கூட்டணியில் சேர்ந்தாங்க 2 அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு. இப்போ என்ன ஆகிருக்குன்னா, அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஓகே விஜய் வருவார், ராகுல் பிரதமர் ஆவார் அப்படின்னு விஜய் சொல்லுவார். ஸ்டாலின் சொன்ன மாதிரி விஜயும் வந்து ராகுல் தான் அடுத்த பிரதமர். ஸ்டாலின் வயசோட ராகுல் வயசு, விஜய் வயசு கொஞ்சம் பவராக இருக்கும். ஆமாம், அவர் சொன்னாருன்னா இன்னும் அவர் ஒரு பெரிய ஸ்டாரு. கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா எல்லா இடத்துக்கும், கர்நாடகா வரைக்கும் எடுபடும். விஜய் வந்து ராகுல் தான் அடுத்த பிரதமர்னு சொல்லுவாருன்னு நம்பித்தான் ராகுல் வந்து பதவியேற்பு விழாவில் வந்து உட்காந்து போஸ் கொடுத்தாரு. இதில் என்ன கொடுமைன்னா, நீங்கள் கூட்டணி வச்சு ஜெயிச்சு பதவி வந்து அந்த விழாவில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா சிக்கல் இல்லை யாருக்குமே. நீங்கள் யாரை எதிர்த்து தேர்தல் நின்னீங்க? டிவிகே தான். டிவிகே எதிர்த்து, டிவிகே ஏடிஎம்கே. நீங்கள் அவங்கக்கிட்ட தோற்று போனீங்க. தோற்று போன ஆள் போயிட்டு நீங்கள் போயிட்டு தாவேக்காவோட உட்காந்துட்டு அவங்க பதவியேற்பு விழாவில் உட்காந்து போஸ்ட் கொடுத்தீங்கன்னா கடைசியில் இப்போ அதை விஜய் அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டார். அதனால் அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்துருக்குது. இப்போ என்னன்னா, விஜய் நம்மளை பிரதமர் வேட்பாளர்னு அறிவிப்பார்னு ராகுல் எதிர்பார்த்தார். ஆனால் நாங்கள் தான் பிரதமர், எங்கள் தலைவர் தான் பிரதமர் அப்படின்னு தாவேக்கா வேற ரூட் எடுத்துட்டாங்க. இந்த வடிவேல் காமெடியில் வந்து இந்த சாப்பிட போவாங்கல்ல பர்ஸு வச்சுட்டு, நான் சொல்லும்போது இந்த பர்ஸை நீ தூக்கிட்டு ஓடிடணும், நான் உன்னை பிடிக்கிற மாதிரி துரத்திட்டு ஓடி வருவேன்னு சொல்லிட்டு, அப்போ அந்த எதிரில் இருக்கிறவர் சொல்லுவாப்புல, நீ என்ன வேணா சொல்லிக்கோ, உனக்கு எதுக்கு நாடிக்கணும், நான் வேற பிளான் பண்ணிட்டேன், வேற பர்ஸை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வந்து இப்போ இவங்க வேற பர்ஸை பார்த்துட்டாங்க. தாவேகாலேருந்து ராகுல் எதிர்பார்த்துட்டு இருந்தது வேற, நடக்கிறது இல்லை. அது வந்து அவ்வளோ ஈஸியா இந்த பிரதமர் பதவிங்கிறதோ, அல்லது வந்து ராகுலை விட விஜய் வந்து பவர்ஃபுல்லா? முதலமைச்சர் பதவி அவ்வளோ ஈஸியா? கஷ்டம்தான்.
கஷ்டம் தானே. ஆனால் ஈஸியாக கிடச்சிருச்சு இல்லை அவங்களுக்கு. அப்போ ஆசை விடுமா சொல்லுங்க. ஆசை இப்போ அடுத்தது நோக்கி போகிறாங்க. எப்படி தமிழ்நாட்டில் ஒரு ரீல்ஸு இந்த மாதிரி ஆன்லைனில் பரப்பக்கூடிய மீம்ஸ் மெட்டீரியல் ட்ராலு இதை வச்சு ஒரு விஜய் வேவ் அப்படிங்கிறத சைலண்ட் வேவாக க்ரியேட் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து நார்த் இந்தியாவில் இப்போ வந்து ஆமாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஃபேக் நியூஸு மெசேஜ் வீடியோஸ் ரீல்ஸுன்னு பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. டெய்லி பரவுது. இன்றைக்கெலாம் ஒரு பயங்கர மோடியே பார்த்து ஷாக் ஆகிற அளவுக்கு ஒரு ஃபேக் நியூஸ் நேற்று. என்னன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக விஜய் கிளம்பி போயிட்டாரு பாகிஸ்தானுக்கு. ஆல்ரெடி பாகிஸ்தானில் போய் இறங்குறாரு. எல்லாமே ஏஐ வீடியோ. பாகிஸ்தானில் இறங்குறாரு. பாகிஸ்தான் ஏர்போர்ட் முழுக்க கூட்டம். பாகிஸ்தான் பிரதமர் ஓடி வராங்க விஜய் வந்து வார்ம் வெல்கம் பண்ணுறதுக்காக. அங்கேருந்து அப்படியே பாகிஸ்தான் பிரதமரை பார்த்துட்டு நேராக பாகிஸ்தான் ஜெயிலில் போயிட்டு இம்ரான்கானை பார்க்குறாரு. இம்ரான்கானை யாருமே பார்க்க முடியாது, அவங்க நாட்டுக்கு ஆட்களே பார்க்க. இவ்வளவும் வந்து பரவுது நார்த் இந்தியாவில். பாகிஸ்தானுக்கு போயிட்டார் விஜய். பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை தீர்ப்பதுக்காக பாகிஸ்தானுக்கு போயிட்டார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்புகிறாங்க மக்கள். இல்லை இப்போ இதே மாதிரி இந்த வட இந்தியாவில் வர அந்த ஊடகங்கள், அப்புறம் அந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் வர அந்த அந்த ஃபேக் நியூஸு அல்லது வந்து விஜய் பற்றின செய்திகள் அதுவும் மாஃபியாவில் தான் நடக்கப்படுதா இல்லை ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணுறாங்களா? அதுதான் இப்போ வந்து ஒரு பெரிய எக்ஸ்போஸுங்கிறது இப்போ தான் அதில் நடந்தது. அதில் வந்து இந்த மாதிரி வந்து ரீல்ஸ் நிறைய பேர் போட்டுட்டே இருந்தாங்க. மீம்ஸும் அதே மாதிரி போட்டு இருந்தாங்க. அந்த ரீல்ஸில் பார்த்தோம்னா குறிப்பாக எல்லாரும் போடுறது ஒரே பேட்டர்னில் இருக்குது. எல்லாரும் ஒரே இமேஜை யூஸ் பண்ணுறாங்க, ஒரே ஸ்கிரிப்ட் பயன்படுத்துகிறாங்க, ஒரே மாதிரி ஆரம்பித்து ஒரே மாதிரி முடிக்கிறாங்க. ஒரு ஆள் தான் இருக்காப்புல அப்படி மாதிரி தான் இருக்குது. அப்போ இது என்ன ஒரே பேட்டர்னில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால் ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா ஆய்வு பண்ணுறாரு. ரேஷனலிஸ்ட் தினேஷ்னு ஒரு ஐடி இருக்கும் இன்ஸ்டாகிராமில். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த விஜய் சம்மந்தமாக வீடியோ போட்ட ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, அதாவது கோயிலில் இருக்கக்கூடிய உண்டியல்லாம் விஜய் அப்படியே டைரெக்டாக தூக்கி போய் காலேஜ்லேயும் ஹாஸ்பிட்டல்லையும் வச்சுட்டார். ஓகே, இனிமேல் அந்த பணம் அதுக்கு தான். அது மாதிரி கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற வாத்தியாருங்களுக்கு எதுக்கு 60,000 70,000லாம் சம்பளம், இனிமேல் உங்களுக்கு 10,000 தான் சம்பளம் அப்படின்னு இந்த மாதிரி பல வீடியோக்கள். அதே மாதிரி அதை விட பெருசு என்னன்னா ஜியோ சிம்மு இப்போ நெட்டு ரேட்டெல்லாம் ஏற்றிட்டாங்க. சிம்முக்கு ரீசார்ஜ் காசெல்லாம் ₹1 நீ வந்து தமிழ்நாட்டில் ஏற்றுனாலும் இங்கே உன் நெட்வொர்க்கே இருக்காது அப்படின்னு அம்பானியவே நேரடியாக போய் மிரட்டிட்டு வந்துட்டார் விஜய். இது ஒரு ஃபேக் நியூஸு. அதே மாதிரி பெட்ரோல் விலை ₹1 ஏற்றினாலும் தமிழ்நாட்டில் நான் அதை அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு மோடியை போய் மிரட்டிட்டு வந்துட்டார். இப்படியெல்லாம் ரீல்ஸ் போகலாம். வெளிநாட்டில் வெளியூரில் போயிட்டு இருக்கு, வெளி மாநிலங்களில் போகுது ரீல்ஸ். இப்படியெல்லாம் மோடியே மிரட்டிட்டு வந்துட்டார் போய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதை வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டவங்களெல்லாம் போயிட்டு ஒரு கேட்குறாப்புல, தளபதி விஜய்க்காக யார் சவுண்டு வருது, இந்த மாதிரி தளபதி விஜய்க்காக எனக்கு ஒரு ரீல்ஸ் நீங்கள் பண்ணி தரணும், அதுக்கு வந்து ஒரு 20K கொடுக்குறேன், நீங்கள் பண்ணித்தர முடியுமா அப்படின்னு கேட்குறாப்புல. அதுக்கு வந்து அவங்க வந்து 20Kலாம் எங்களால் பண்ண முடியாது, நாங்கள் வந்து ஒரு ரீல்ஸுக்கு 75K வாங்குகிறோம், ஒரு ரீல்ஸுக்கு 75,000 நாங்கள் வந்து ஒரு ரீல்ஸுக்கு 75,000 வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று. ஆமாம். அப்புறம் சரி இன்னொருத்தவங்க கிட்ட போகிறாங்க. அப்போ நீங்கள் அவர் அதே ஐடியில் என்ன கேட்குறாருன்னா, அந்த விஜய்க்காக அவங்க போட்ட ரீல்ஸ் எடுத்து போட்டு இந்த ரீல்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க 65,000 சம்திங் சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர்கிட்ட கேட்குறாங்க, அவங்க வந்து நாங்கள் இதெல்லாம் இதில் பேச முடியாது, நீங்கள் வாட்ஸ்அப் காலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் காலுக்கு போனால் அவங்களும் 60,000 அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்ககிட்ட இவர் கேட்குறாரு, நாங்கள் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் தொடர்ச்சியாக உங்களோட டைப் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம், நீங்கள் இந்த மாதிரி நிறைய ரீல்ஸ் போட வேண்டியிருக்கும், ஒரு 50Kக்கு நீங்கள் ஒரு 10K டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு ஓகே சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரீல்ஸ் போட்ட எல்லாருமே காசு வாங்கி தான் ரீல்ஸ் போட்டாங்க. ஒரு ரீல்ஸுக்கு 30,000லேருந்து 75,000 வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணார். அவங்களோட சேட் பண்ணி அவங்க வாயாலே அந்த உண்மையை வர வச்சார், அவங்க போட்ட ரீல்ஸுக்கு எவ்வளோ வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி ரீல்ஸுக்காக மட்டுமே ஒரு மாதத்துக்கு 5 கோடி ரூபாய் வந்து தாவேகா தரப்புலேருந்து செலவு பண்ணுறாங்க அப்படின்னு இன்றைக்கி விகடனில் செய்தி வந்துருக்கு.
அது வந்து ஒரு சீனியர் அமைச்சர் நேரடியாக அந்த வேலையில் கண்காணிப்பில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கார். அவர் தலைமையில் தான் அந்த வேலை நடக்குது. மாதத்துக்கு 5 கோடி ரூபாய் வெறும் ரீல்ஸுக்கு மட்டும் செலவு பண்ணுறாங்க நார்த் இந்தியாவில். சரி, இப்போ இந்த விஷயத்தை வந்து விஜய் எவ்வளோ நம்புறாரு, அவர் தலைமையில் தான் நடக்குதா, இல்லை வந்து கீழே உள்ள அந்த பரிவாரங்கள் வந்து இந்த வேலை செய்கிறாங்க, அவருக்கு விருப்பம் இல்லை, இல்லை அவர் கண்டுக்கலை, அவரோட நினைப்பு என்ன இருக்குது, நம்புறாரு, அவரும் பிரதமர் நம்புறாரா? அவர் சொல்லி நடக்கிறதுனால தான் சீனியர் அமைச்சரின் கண்காணிப்பில் இதெல்லாம் நடக்குது. ஓகே. அதனால தான் எல்லா அமைச்சர்களும் அவரை வச்சுக்கிட்டே தான் சட்டமன்றத்தில் வருங்கால பிரதமர், அடுத்த பிரதமர் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட காங்கிரஸ் அமைச்சர்கள் இருக்காங்க. ஒரு சின்ன யோசனை இருக்கலாம் அவங்களுக்கு. ஒருவேளை அவங்க சும்மா ஒரு ரிட்டாரிக்காக அதை சொல்கிறாங்கன்னா ஒரு சின்ன யோசனை இருக்கும், இல்லை காங்கிரஸ் ஆட்கள் இருக்காங்க, நம்ம அவங்களோட கூட்டணியில் இருக்கிறோம், அவங்க ஆதரவில் தான் நம்ம ஆட்சி நடத்துகிறோம், நம்ம இது சொன்னோம்னா ராகுல் பிரதமர்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதை மறுக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு ஒரு சின்ன யோசனை இருக்கும்ல. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. காங்கிரஸ் நீ கிளம்புனா கிளம்பு அப்படிங்கிற மாதிரி வந்து, ஏன்னா நீ கிளம்புனாலும் 5 எம்எல்ஏ எங்ககிட்ட வந்துட்டாங்க, நீ வேணா ராகுல் வச்சு தனியாக நீங்கள் போய்க்குங்க, கட்சி போய்க்குங்க, 5 எம்எல்ஏ ஆல்ரெடி எங்கள் கூட வந்துட்டாங்க காங்கிரஸ்காரங்களாங்கிற தைரியத்தில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க நாங்கள் சொன்னாலும் போக மாட்டாங்க 5 எம்எல்ஏ அப்படிங்கிற தைரியத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க. அதான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மாணிக்கம் தாகூர் வந்து கொஞ்சம் ஆப்போசிட் பண்ணி பேசினாப்புல, காமெடி அமைச்சர்கள் சும்மா விளையாட்டுத்தனமாக பேசுகிறாங்கன்னு தாகூர் சொன்னார், மாணிக்கம் தாகூர். அப்புறமா வந்து இந்த மாணவர்கள் பிரச்சனையில் வந்து கம்யூனிஸ்ட் தோழர் பே சண்முகமும் கொஞ்சம் எதிர்த்து பேசியிருந்தார். விசிகாவிலே ஒரு சின்ன அதிருப்தி இருக்குது. ஆனால் அது 2ஆக இருக்குது. இப்போ வன்னியரசு அவர்கள் வந்து கொஞ்சம் பயங்கர விட்டா விஜய் பக்கத்தில் போய் உட்காந்துருவார் இருக்கு, அந்த மாதிரி இருக்குது. இப்போ திருமாவளவனுக்கும் சின்ன அதிருப்தி இருக்குது. ஏன்னா அவரும் ஓப்பனாக நீ பேச மாட்டேங்கிறாரு, இதுக்கும் ஓப்பனாக கருத்து சொல்றதில்லை. இப்போ இடதுசாரிகள் ப்ளஸ் காங்கிரஸும் அதிருப்தியில் இருக்கிறாங்க, ஆதரவை விலக்கிக்குள்ள வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு தெரியுதா? இல்லை, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அந்த அதிருப்தியை ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அதாவது நீங்கள் விஜய் பிரதமர்னு சொன்னால் நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது, நீங்கள் காமெடியாக தான் எடுத்துக்கணும், அது ஒரு நகைச்சுவை அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் தாகூர் சொல்லியிருக்கிறாப்புல. நாங்கள் மட்டும் தாவேகாவோட சேரலைன்னா அமித்ஷா எப்போவோ தாவேகாவை காலி பண்ணியிருப்பார் அப்படிங்கிற வார்த்தையையும் மாணிக் தாகூர் விட்டுருக்கிறார். அது இன்டென்ஷனலாக பேசின வார்த்தை தான். இப்போ ஒரு இதில் என்னென்னா, தாவேகா கூட்டணியிலேருந்து இவங்க விலகுவாங்களா அதெல்லாம் 2வது. அடிப்படையில் தாவேகா ராகுல் காந்திக்கு அல்வா கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது தான் முதல் விஷயம். இதில் தேசிய அளவில் கூட்டணி அப்படிங்கிறதுக்கு இன்னுமே அவங்க ஓகே சொல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது, எனக்கு பிரதமர் பதவி நான் தான் அப்படின்னு சொன்னால் தான் நான் அவங்களோட கூட்டணியில் வருவேங்கிற டிமாண்ட் அவங்ககிட்ட இருக்குது. அதனால தான் இன்னும் அவங்க இந்தியா கூட்டணியில் இணைகிறோம் அப்படிங்கிறத சொல்லாமல் இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? ஏன்னா 3வது அணின்னு ஒன்று ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் வந்து திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புது. 3வது அணின்னு ஒன்று கிடையாது, அது வேஸ்ட்டு, அது வந்து பிஜேபி தான் வழிவகுக்கும் அப்படின்னு ஸ்டாலின் பல தடவை சொல்லியிருக்காரு. இப்போ இதை காங்கிரஸும் பிஜேபி எப்படி பார்க்குது இந்த விஷயத்தை? ஆக்சுவலாக பிஜேபி கொஞ்சம் வீக்கன் ஆகி இருக்கிறதுனுடைய விளைவு தான் விஜய்க்கு இந்த ஆசை வந்திருக்குது. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதை தொடர்ந்து மாணவர்கள் இளைஞர்களோட எழுச்சி, செல்வாக்கு சரி, பிஜேபி பேக் அடித்தது, அதே மாதிரி இன்றைக்கி இளைஞர்கள்ட்ட இருந்து பிஜேபி விலகி போயிருக்குதுங்கிறத அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க அமைச்சர்கள், ஆர்எஸ்எஸ் தலைவர்கள்லாம் அவங்க நிர்வாகிகளை கூப்பிட்டு, நீங்கள் ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, ஒவ்வொரு வாரமும் உங்கள் வேலை என்னென்னா யூனிவர்சிட்டிக்காக போய் ஸ்டூடெண்ட்ஸை, இளைஞர்களை சந்திக்கிறது தான் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இளைஞர்கள்ட்ட இருந்து இந்த கடந்த 12 வருஷங்களில் அந்நியப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. அப்போ அந்த கேப்பில் தான் இப்போ நீங்கள் நம்ம எதையுமே பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு அசாத்திய துணிச்சல் வந்து விஜய்க்கு வந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் எல்லாம் பரப்பி நம்ப வச்சோம்னா இப்போவே ஆல்ரெடி பேசுவோம். எல்லாருக்கும் விஜய் வந்து எல்லாருக்கும் ஒரு பதட்டத்தை கொடுத்துருக்குதா? இப்போ விஜய் திமுக வந்து ஒரு மாற்றம் பண்ணுறாங்க, அடிப்படை மாற்றங்கள் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ காங்கிரஸுக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் தெரியுது. அப்படின்னு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எதிர்த்து பேசுகிற மாதிரி கூட்டணிகள் இருந்துகிட்டே எதிர்த்து பேசுகிறாங்க இது வரைக்கும் ஆதரவாக இருந்தவங்க. பிஜேபி வந்து இந்த மாதிரி எல்லாரும் யங்ஸ்டரை போய் பார்க்கணும், நான் யங்ஸ்டராக இருக்கேன்னு அவர் வந்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துதா? விஜயை பார்த்து பதறாத ஒரே கட்சி பிஜேபி தான். அவங்க சிஜேபியை பார்த்து தான் பதறி இருக்காங்க. ஓகே, பிஜேபி பதறினது வந்து விஜயை பார்த்துலாம் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் விஜயை எதிர்த்து ஓப்பனாக ஒரு வார்த்தை கூட சொல்லாத ஒரு கட்சி அப்படின்னா பிஜேபி. அப்படின்னு பார்க்கறத விட சிஜேபி, டிவிகே இளைஞர் கூட்டம் இப்போ அங்கே வந்து டெல்லியில் வந்து சிஜேபி வந்து ஒரு க்ரௌடை புல் பண்ணாங்க. சிஜேபி தான் பாஜகவுக்கு த்ரெட்டு. ஓகே, விஜய் கிடையாது.
ஏன்னா சிஜேபி பாஜகவை நேரடியாக எதிர்க்கிறாங்க. மோடி இமேஜை கிளி தெரிகிறாங்க. பாஜகவை பேக் அடிக்க வச்சு ஒரு அமைச்சரை ரிசைன் பண்ண வச்சிருக்கிறாங்க. அமித்ஷா ரிசைன் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. மோடியை வீழ்த்தாமல் நாங்கள் ஓய மாட்டோம்னு சொல்கிறாங்க. இதில் ஏதாவது ஒன்று விஜய் வாயிலேருந்து வந்திருக்குமா? இல்லை, அவர்தான் வாயில எதுவுமே வராமல் சாதிக்கிறவராச்சே, சாதிச்சவராச்சே. அதைத்தான் வாயில வராமல் சாதிச்சாருங்கிறதெல்லாம் உருட்டு. அவங்க அவருக்கு கொடுக்குற பில்டப்பு. ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் சாரை ஸ்டாலின் சாரை தோக்கடிக்கணும்னு தான் உட்காந்து 24 மணி நேரமாக அவர் பேசின அரசியல் என்னன்னா ஸ்டாலினை தோக்கடிக்கணுங்கிறது தான். அவர் ஒன்றும் பேசாமலேலாம் ஜெயிக்கல. அவர் என்ன பேசினாரோ அதை அவர் பண்ணியிருக்கிறார். புதுசாக இருக்குது நீங்கள் சொல்கிறது. அவர் அதிகமாக பேசலை, ரொம்ப பேசலை. அவர் அதிகமாக பேசல. அவர் பேசுகிறத விட அதிகமான நேரம் அவருடைய பேச்சுகள் ஒளிபரப்பப்பட்டுச்சு. டிவிலையும் ஆன்லைன்லேயும் எல்லாத்துலேயும் ஒளிபரப்பாச்சு. அதில் அவர் பேசின ஒரே விஷயம் ஸ்டாலின் தோக்கணுங்கிறது தான். அப்போ அவர் பேசுனது அது மட்டும்தான். பாஜகவை பற்றியோ மோடியை பற்றியோ அல்லது தேசிய அளவிலான அரசியலில் என்ன நடக்குதுங்கிறத பற்றியோ தான் அவர் இப்போ வரைக்கும் வாய் திறக்கல. அவர் பேசாமலே சாதிச்சாருங்கிறதெல்லாம் ஒரு உருட்டு. இப்போ பாஜக மட்டும்தான் இன்னைக்கு விஜய் நம்ம எப்படினாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற இடத்துல விஜய் அணுகக்கூடியது பாஜக மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் ஃபேக் நியூஸ் பரப்புகிற பேஜஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அது எல்லாமே பாஜகவால் நிர்வகிக்கக்கூடிய பேஜஸ் தான். எந்த பேஜெல்லாம் மோடியை ப்ரமோட் பண்ணுதோ அதே பேஜ் தான் விஜயும் ப்ரமோட் பண்ணுது. அப்போ ராகுலுக்கு எதிராக விஜயை வளர்த்து விடுகிற வேலையை பாஜகவே தான் செய்யுது. அவங்களுக்கு தேவை விஜயால் பிரதமராக வர முடியுமா அப்படிங்கிறதுல பாஜகவுக்கு ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் இருக்குது. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் ஒரு சூப்பர் ஸ்டார். வட மாநிலங்களில் அவர் யாருன்னே தெரியாது. அவர் இன்னைக்கு தான் அவர் முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகு தான் இன்னைக்கு அவர் தெரியுது எல்லாரும். அந்த ரீல்ஸ்லாம் போகுது. இப்போ இதோட விளைவை பார்த்துருப்பாங்கல்ல. அதை தான் சொல்கிறேன். அவர் இன்னைக்கு முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகு அவரை பற்றி போகுது, ஒரு பேசு பொருள் ஆகிறாரு, ஒரு பாப்புலர் லீடராக மாறுறாரு. ஆனால் விஜய் பாப்புலராக இருந்தது மட்டுமே விஜய் ஜெயிக்கிறதுக்கான காரணம் கிடையாது. விஜய் நடித்த படங்களின் மூலமாக விஜயோட மக்களுக்கு அல்லது தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒரு எமோஷ்னல் கனெக்ட் விஜயோட இருக்குது. என்ன மாதிரி கனெக்ட்? எமோஷ்னல் கனெக்ட். அதாவது விஜய் நடித்த படங்கள்ல இருந்து அவர் தங்கை, அவர் நம்ம வீட்டில் ஒருத்தர் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அல்லது இளைஞர்கள் நம்புகிறாங்க. அது அப்படி ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள உருவாகிருக்குது. எங்கள் அண்ணன், எங்கள் மாமா, எங்கள் அண்ணன், அதனால தான் அப்படி சொல்லிக்கிறாங்க. அந்த எமோஷ்னல் கனெக்ட் திரைப்படங்கள் மூலமாக உருவானது. அவர் ஏதோ இறங்கி மக்களுக்காக போராடியோ அல்லது நடைபயணம் போயோ ஏதோ பண்ணியோலாம் உருவாக்கலை. ஆனால் அந்த எமோஷ்னல் கனெக்ட் நார்த் இந்தியாவில் இல்லை, உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவரோட படங்கள் அவங்களாம் பார்த்ததில்லை, வெறும் இந்த பிம்பம் மட்டும்தான். அப்போ அந்த எமோஷ்னல் கனெக்ட் இல்லாத நேரத்தில் தமிழ்நாட்டில் விழுந்த மாதிரி பெண்களின் ஓட்டோ இளைஞர்களின் ஓட்டோ நார்த் இந்தியாவில் விழுறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறது பாஜகவுக்கு தெரியும். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ராகுலின் இமேஜை வீழ்த்துவதற்கு, ராகுலின் பிம்பத்தை உடைப்பதற்கு விஜயை இன்னொரு பிரதமர் கேண்டிடேட்டாக பாஜகவே தான் செய்யும். மூன்றாவது அணி செய்கிற வேலையை இதன் மூலமா வச்சு மூன்றாவது அணியாக சிஜேபி வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் பாஜகவின் எண்ணம். அதுக்காக ஒரு அட்டக்கத்தியை உருவாக்கணும். அந்த அட்டக்கத்தி ராகுலை வீழ்த்தக்கூடிய அட்டக்கத்தியா இருக்கணும் அப்படிங்கிறதுனால விஜய் வளர்த்தெடுக்கிற வேலையை பாஜகவே இன்டென்ஷனலாக செய்யுது. அவரோட சிஜேபி டிவிகேக்கும் சேர்றது வாய்ப்பு இருக்குதா? அவங்க ரியல் ஜென்சி, இது ரியல் ஜென்சி. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அவன் அடிப்படையில் கொள்கை ரீதியான சித்தாந்த ரீதியான அரசியல் பேசி மக்களுக்கு என்ன அடிப்படை பிரச்சனையோ அதை பேசி அவங்க பாஜகவை எதிர்க்கிறாங்க. இங்கே இவங்க ஒன்றுமே பேசாமல் சும்மா ஸ்டாலினை வீழ்த்தணும், திமுக ஒரு தீய சக்தி, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி, இதுதான் விஜய் பேசின அரசியல். திமுக தீய சக்தி, இது தவிர வேற ஒரு அரசியலும் கிடையாது இங்கே. எதனால திமுக தீய சக்தி? லஞ்சம், ஊழல், வேற ஒன்றுமே கிடையாது இது இல்லாமல். ஆனால் பாஜகவை சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிற இடத்துல காக்ரோச் ஜனதா பார்ட்டி இருக்குது. அதனால தான் அவங்க இன்னைக்கு நியூஸ் 24 அப்படிங்கிற ஒரு ஹிந்தி சேனலினுடைய கான்க்ளேவ், ஜென்சி கான்க்ளேவ், அந்த கான்க்ளேவில் தமிழ்நாட்டினுடைய இந்தியாவினுடைய பெஸ்ட்டு சிஎம் யார் அப்படின்னு அதனுடைய தலைவர் அபிஜித் திப்கே கிட்ட கேட்குறாங்க. அவர் யோசிக்கிறாப்புல, அப்படி யாருமே இல்லையே, யாரை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்போ இருக்கிறவங்கள கூட விட்டுருங்க, பழசு இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பழசு அப்படின்னோடனே ஒரு 2-3 பேரை சொல்லுங்கன்னு சொன்னோடனே அவர் முதல் பேராக சொல்கிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின்.
அவர் வந்து எக்கனாமியை வந்து தமிழ்நாட்டு எக்கனாமியை பயங்கரமாக க்ரோத் பண்ண வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. ரெண்டாவது அவர் சொல்கிறது பினராயி விஜயன், கேரளாவினுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்தவர். அவர் வந்து கேரளாவில் ஹெல்த் கேரை வந்து நல்லா வளர்த்தெடுத்தார். மூணாவது சொல்கிறது டெல்லியினுடைய முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால். அவர் வந்து எஜுகேஷன் ஹெல்த் கேரில் நிறையா மாற்றங்களை கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே கரண்ட் சிஎம் கிடையாது. 3 பேரும் தோல்வி அடைந்தவர்கள். அவர் ஜெயிச்சிருக்காரு, பினராயி ஜெயிச்சிருக்காரு. பினராயி தோல்வி அடைஞ்சிருக்கிறார். தோல்வி அடைஞ்சிருக்காரா? மீன்ஸ் முதலமைச்சராக இல்லை, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் போவார், முதலமைச்சராக இல்லை அவங்க 3 பேருமே. அப்போ இவங்க 3 பேர் தான் நான் பார்க்கக்கூடிய பெஸ்ட் சிஎம் தமிழ்நாடு இந்தியாவில் அப்படின்னு அவர் சொல்கிறது வந்து ஒரு க்ளீன் சிக்னல். என்னென்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி கட்சியாக உருவெடுக்கும் போது ஒரு 3வது அணியாக திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஆம் ஆத்மி கட்சியோடு நாங்கள் கூட்டணி சேர்றதுக்கு தயாராக இருக்கோம். காங்கிரஸ் அல்லாத ஒரு அணி, ஆமாம், அப்படிங்கிற மாதிரி கூட்டணிக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு க்ளீன் சிக்னல். ஏற்கனவே திமுக வந்து இங்கே 3வது அணி காங்கிரஸை ஒழிக்கணும், காங்கிரஸ் மீதான நம்பிக்கை இழந்து காங்கிரஸ் இல்லாத அணியை உருவாக்கணுங்கிற இடத்துல இருக்கிறாங்க. ஆம் ஆத்மியும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. அப்போ இதோடு சேர்த்து இவங்களெல்லாம் சேர்த்தாக்கா திமுகவுக்கு ஒரு நேஷ்னல் லெவல் கனெக்ஷன் இருக்குது நிறைய மாநில கட்சிகளோட. அவர் நிறைய மீட்டிங் போட்டு அகிலேஷ் யாதவ் வந்து ஸ்டாலின் தோத்தப்ப தோல்வியிலும் நான் அவங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போட்டார். தேஜஸ்வி யாதவ் திமுகவுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்து ஸ்டாலின் மேடையில் நின்று பிரச்சாரம் பண்ணார். அப்போ இந்த கனெக்ஷன்ஸ் மூலமாக மற்ற மாநில கட்சிகளும் இந்த 3வது அணியில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுமே காங்கிரஸ் மேலே அதிருப்தியில் இருக்கிறாங்க. அப்போ இது ஒரு 3வது அணியாக, காங்கிரஸுக்கு மாற்றான ஒரு 3வது அணியாக இந்த அணி உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் பார்வை வந்திருக்கு. அப்போ இதெல்லாம் உருவாகும்போது இந்தியா கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளராக ராகுலை ஏற்க மாட்டோம் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கிறார். அப்போ இதில் நடுத்தருவில் நிற்கிறது யாருன்னா ராகுல் காந்தி தான். ராகுலை பிரதமர் வேட்பாளராக இந்தியாவிலேயே ஒரே ஒரு கட்சி தான் ஏற்றுக்கிட்டது, அது திமுக. ஸ்டாலின் தான் அதை அறிவித்தார். ஆனால் அவரை விட்டுட்டு 2 அமைச்சர் பதவிக்காக நைட்டாக ஓடினவங்க இன்றைக்கி வந்து விஜய் வந்து நான் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு பெரிய புதைக்குழிக்குள்ளே போய் காங்கிரஸ் போய் விழுந்திருக்கு 2 அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு. 2 அமைச்சர் பதவினாலும் அவங்க தமிழ்நாட்டில் எந்திரிக்கவே முடியாத இடத்துல இருந்தாங்க. 50 வருஷம் கழிச்சு 49 வருஷம் கழிச்சு 2 அமைச்சர் பதவி கிடச்சிருக்குது. அது போகிறது என்ன பெரிய குத்தம். ஒரு சின்ன மீனுக்காக ஆசைப்பட்டு மொத்தமாக விழுந்துட்டாங்க. எது அவங்களுடைய ஃபண்டமெண்டலோ அதை இழந்துட்டு கடைசியில் 2 அமைச்சருங்கிற இடத்துல போய் நின்ட்டாங்க. இப்போ ஒருவேளை ராகுல் தான் பிரதமர் அப்படின்னு தொடர்ச்சியாக காங்கிரஸ் பேசிக்கிட்டு இருந்ததுன்னா அந்த 2 அமைச்சர்களுமே கூட தாவேக அமைச்சர்கள் நாங்கள்னு சொல்லிவிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த 3வது அணியை வந்து திமுக விரும்புறதில்ல, அப்படி ஒன்று கிடையாதுன்னு உறுதியாக நம்புது. இப்போ திரும்ப திமுகவே 3வது அணியை முன்னெடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, 3வது அணியை விரும்புறதில்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எப்பயுமே அரசியலில் பொறுத்த வரைக்கும் நிரந்தர முடிவு அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. எல்லாமே அந்தந்த சூழலுக்கு எது சரியோ அதுதான் சரி அரசியலில். இப்போ இன்றைக்கி திமுகவுக்கு 3வது அணியை விட்டால் வேறு சாய்ஸ் அவங்களுக்கு இல்லை. 3வது அணியை உருவாக்க வேண்டிய கட்டாயமும் அவங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த இடத்துல யாரோடு நீங்கள் உருவாக்க போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி வரும்போது நீ கிளியராக சிஜேபியினுடைய தலைவர் வந்து சிக்னல் கொடுத்துட்டாப்புல ஸ்டாலின் தான் பெஸ்ட் சிஎம் இந்தியாவிலேயே அப்படின்னு சொல்லி. அப்போ அது ஒரு கூட்டணிக்கான ஒரு சிக்னல். அதை செஞ்சு தான் ஆகணும். இதில் இன்னொரு கூத்து என்னென்னா இன்றைக்கி விஜயினுடைய ஜோதிடர் ரதன் பண்டிட், ரிக்கி பாண்டி, அவரோட பேரில் தான் அந்த கட்சியே இருக்குது, வெற்றி. அவர் வந்து இன்றைக்கி வந்து அவருடைய கணிப்பை வந்து வெற்றி தொலைக்காட்சியில் வெளியிட்டிருக்கிறார். அது ஓப்பன் ஆயிடுச்சு, யூடியூப்பில் மட்டும் இப்போதைக்கு இருக்குது. ஓகே, அது வந்து விரைவில் இதுவாக வரும்னு சொல்கிறாங்க, சேட்டலைட்டாக. அதில் அவருடைய கணிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த கணிப்பில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் 2029 பிரதமராக உட்கார போகிறார். எப்படின்னா சவுத்தில் ஒரு 60 சீட்டு அப்படிங்கிறது தாவேகா கூட்டணி கட்சிகள் பலத்தோட ஜெயிக்க போகுது. தாவேகா மட்டும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு சேர்த்து 60 சீட்டை விஜய் தாவேகா ஜெயிக்க போகுது. அப்போ இந்த 60 சீட்டை வச்சுக்கிட்டு மேலே யாருமே பெரும்பான்மைக்கு வர முடியாது. அப்படின்னும் போது யார் ஜெயிக்கிறதா இருந்தாலும் அல்லது யார் ஆட்சி அமைக்கிறதாக இருந்தாலும் பிரதமர் விஜய் தான், இவர்கிட்ட தான் பெரும்பான்மை இருக்க போகுது. ஆமாம், அப்படிங்கிறத அவர் வந்து இன்னைக்கு வந்து தாவேகாவினுடைய கட்சியினுடைய பேரே அவர் பேரில் தான் இருக்குது. அவர் பேரில் தான் மாநாடு நடக்குது, எல்லாமே அவர் பேரில் தான் நடக்குது. எப்படி சொல்கிறீங்க? இந்த சீனா தானா படம் பார்த்துருக்கீங்களா, நாட் 7? அதில் டிடெக்டிவ் ஏஜென்சி பேர் வைப்பாங்கல்ல,
அப்போ வந்து என்ன பேர் வைக்கலாம்னு கேட்கும்போது சீனிச்சாமி டிடெக்டிவ் ஏஜென்சின்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்லுவாப்புல இல்லை. ஆமா. அப்புறம் கடைசியில் சீனாத்தான்னு சொல்லுவார், அதுலேயும் என் பேர் தான் சீதா. அந்த மாதிரி வந்து இவர் கட்சிக்கு பேர் என்ன வைக்கலான்னு இவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. இவர் வந்து இதான் கரெக்டான சமயம்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம்னு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வெற்றிங்கிறது என்னன்னா அவர் பேர் தான். அவர் பேர் என்ன? ரிக்கி ரதன் பண்டிட்னு நம்ம ஏதோ வடநாட்டுக்காரர்னு நினைப்போம். ஓகே. அவர் பேர் வந்து வெற்றிவேல். ஓகே. அவர் பேர் தான் கட்சி பேராகவே அவர் வச்சிருக்கிறார். ஓஹோ. அவர்கிட்ட கேட்டுதான் அந்த கட்சி பேர் வைக்கப்பட்டிருக்கு. அவர் வெற்றிங்கிற பேர் வந்து அவரோட பேர் தான் வெற்றி கழகம். வெறும் வெற்றி கழகம்னு சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரில் தான் அந்த கட்சி இருக்குது. இந்த வெற்றி இன்வெஸ்ட்மெண்ட் மாநாடுலாம் நடந்தப்ப என்னடா வெற்றிக்கு 2 டீ போட்டு வச்சிருக்கீங்கன்னு எல்லாரும் கேட்டாங்க. 2 டீக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தாக்கா, நம்ம ரிக்கி ரதன் பண்டிட்டுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அவர் பேர் வெற்றிவேலுங்கிறதுல அவர் தான் 2 டீ போட்டு வச்சிருக்காரு. ஓஹோ. ஸோ அவரை கேட்டு தான் ஒவ்வொரு நகர்வையும் விஜய் செய்கிறார். தாவேகாங்கிற கட்சி அவர் சொல்படி தான் நடக்கும். அது இல்லைன்னு மறுக்க முடியுமா? ஏன்னா ஜெயிச்சோடனே அவர் தான் வந்து என்ன குரு ராஜகுரு மாதிரி இருந்து செயல்பட்டாருன்னு வெளில வராப்புல. எல்லாத்துக்கு பின்னாடி அவர் தான் இருந்திருக்கிறாரு. எல்லாமே பலிச்சிருக்குது. இப்ப வந்து இதுவும் இப்போ ஜோசி சொல்றாப்ல, இதுவும் பலிக்கும் தானே. அப்ப அந்த அடிப்படையில் நம்ம வந்து லேஸ்ல விட்டுற முடியுமா? இது பலிக்குதோ இல்லையோ, ஆனா ராகுல் காந்திக்கு தூக்கம் போயிடும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய செய்தி. என்னடா இது ஒவ்வொன்றா ஒவ்வொரு குண்டா போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மாணிக் தாகூர் நாளையிலேருந்து வச்சு செல்வ பெருந்தகை தான் ரொம்ப குஷியாக இருப்பார் இப்போ இருக்கிறதுலே. சப்போஸ் ஒரு ஹைபோதெட்டிக்கல் விஜய் பிரதமர் ஆனால் என்ன ஆகும் இந்தியா? என்ன ஆகும்? சப்போஸ் இப்போ தமிழ்நாட்டை விட்டு போயிட்டாரு, தமிழ்நாட்டுக்கு ஒரு விமோசனம் கிடைச்சது, இல்ல வந்து ஒரு வளர்ச்சி போவாங்க, தமிழ்நாடு தப்பிச்சுது, இந்தியா மாட்டிக்கிட்டு நம்ம நினைக்கிறோம். இந்த ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ணி பெங்களூருக்கு கூப்பிட்டு போனப்ப அவங்க வந்து ஒரு போஸ்டர் ஓட்டினாங்க, அதிமுக காரங்கெல்லாம் தமிழ்நாட்டில் காவிரி வச்சுக்கோ அம்மாவை கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்மளும் ஒட்டிடலாம் வேணும்னா. டெல்லிக்கு பிரதமர் ஆகிட்டாருன்னா விஜய் நீங்கள் எடுத்துக்கோங்க டெல்லியில், நாங்கள் வேற திமுக எடுத்துக்கிறோம் இல்லை வேற யாராவது எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸ்டர் விட்ட வேண்டியது. தயவு செஞ்சு நீங்களே வச்சுக்கிங்க அவரை, நீங்களே அவரை வச்சு நாட்டை வல்லரசாக்குங்க அப்படின்னு. ஆனா அதான் ஒண்ணு. இப்ப ஏன்னா இப்ப அங்க போனா இன்னமும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே தொந்தரவாயிடுமே. தெரியல, ரொம்ப ஒரு காம்ப்ளிகேஷனான சிச்சுவேஷன்ல இந்தியாவும் தமிழ்நாடும் இருக்குது. இல்ல அது என்னன்னா, பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரணும். அதுக்கு ராகுலினுடைய இமேஜ் எந்த காலத்திலும் வளர்ந்து விடக்கூடாது. அதுக்கு விஜயை ஒரு பெரிய இமேஜாக பிம்பமாக பாஜக தான் வளர்த்தெடுக்குது. அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ், அவங்களுடைய ஃபேஸ்புக் பக்கங்களில் தான் விஜய் ப்ரமோட் செய்யப்படுகிறாரு. ஸோ இது எல்லாமே, இது எதுவுமே பாஜக நினச்சா இதை ஒரே நேரத்தில் தடுக்க முடியும். அவங்க வந்து அதை அலோவ் பண்ணுறாங்க. அவங்க இது வரைக்கும் அமித்ஷா வந்தப்போ அவர் விஜய் துணைத் தலைவராக அறிவித்தது, விஜய்க்கு அமித்ஷா வந்து அமித்ஷாவுக்கு விஜய் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனது, இது எல்லாமே அவங்க வந்து டிஃபன் பாக்ஸில் என்ன இருந்தது வடையா, அது ஜோசியக்காரருக்கு தான் தெரியும் அதுக்குள்ளே என்ன வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கிளியர் மெசேஜ் காங்கிரஸுக்கு வந்து என்னென்னா, நாங்கள் வந்து அவங்க கூட நெருக்கமாக இருக்கிறோம், அவங்கள பற்றி நாங்கள் எதிர்த்து பேச மாட்டோம், நீங்கள் எனக்கு பிரதமர் பதவி கொடுக்குறேன்னா சொல்லுங்கள், நான் அந்த பக்கம் வரேன் அப்படிங்கிறத ஒரு மெசேஜாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ எப்படி பார்த்தாலும் இதில் பாதிக்கப்பட போவது வந்து ராகுல் காந்தி தான். ஓகே. இது வந்து ரொம்ப விசித்திரமான முடிவாக இருக்குது. நீ சொன்ன மாதிரி இப்போ திரும்பி கூட வர முடியாது. அரசனை நம்பி புருஷனை கைதான் இருக்கிறாப்புல. எல்லாரும் அன்னைக்கு பேசும்போதே நம்ம மணிக்கு மூஞ்செல்லாம் வாடி போச்சு, என்ன பேசுறதுன்னு தெரியல. அதாவது எது அவங்களை எதை நம்பி போனாங்களோ, எது சப்போர்ட்டா இருந்துச்சோ அன்னைக்கு அதே ரொம்ப மைனஸா பிறந்ததுதான் எல்லாரும் ரூம்ல ரீல்ஸ் போட்டு ஆடிக்கிட்டு இருப்பாரு. இது அவங்களுக்கு ப்ளஸ்ஸா இருந்தோம், நீங்க அதுவே மைனஸா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, பார்ப்போம், பொறுத்தது பார்ப்போம் என்ன நடக்குது இந்திய அரசியல்னு. இவ்வளவு நேரம் வந்து கருத்துக்களை பார்த்தது ரொம்ப நன்றி.